பிரம்மகான சபா சார்பில் நல்லி குப்புசாமி எழுதிய இசையும் இலக்கியமும் 1000 இரவு ஒன்றே கனவு மற்றும் வழிகாட்டும் நால்வர் ஆகிய 3 நூல்கள் வெளியீட்டு விழா நடந்தது. இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் 3 நூல்களையும் தினமலர் நாளிதழின் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி வெளியிட இலக்கியவாதி மற்றும் பேச்சாளர் சாரதா நம்பி ஆரூரன் பெற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி, பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு அதிக மன அழுத்தம் ஏற்படும் போது நல்ல இலக்கிய நூல்களும் இசையும் துணையாக இருக்கும் என்றார். பத்திரிகையாளர் என்பதால் அடிக்கடி நெருப்பாற்றல் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படும். அப்பொழுதெல்லாம் மனதில் அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தை குறைப்பதற்காக இசை சீடிகளை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன், அல்லது தமிழ் இலக்கிய நூல்களை எடுத்து படித்துக் கொண்டிருப்பேன். எண் என்பதற்கு பொருள் என்ன? அவர் ஒரு வித்தியாசமான பொருளை கூறுகிறார். கணக்கு பார்த்தல் என்பதுதான் எண் என்பதற்கு பொருள். எந்த தொழில் செய்தாலும் கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்க்காமல் தொழிலை நடத்தினால் தாங்கள் சேமித்து வைத்த செல்வத்தை எல்லாம் இழக்க நேரிடும் என்பதை அருமையாக கூறியிருக்கிறார். என் தந்தையாரும் இதை அடிக்கடி கூறுவார். கணக்கு பார்த்து கொண்டே இருப்பார். அவர் தினமலரை திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்தார். திருவனந்தபுரத்தில் 6 ஆண்டுகள் நஷ்டத்திலேயே நடந்தது. அவரால் நடத்த முடிவதற்கு காரணம் அந்த நஷ்டத்தை இயங்கும் சக்தி அவரிடம் இருந்தது. அவர் கணக்கு பார்த்து கொண்டே அந்த நஷ்டத்தை தான் பிற தொழில்களில் ஈட்டிய பொருளை செலவழித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாள் அன்று 2 நூல்களை வெளியிடுவதாக நல்லி குப்புசாமி கூறினார். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இசையும் இலக்கியமும் சொல்லிட்டு பிரெயின் பேங்க் மூலியமாக ஒரு புத்தகம். அது எப்படின்னா, நான் பல மேடைகளில் பேசினேன்னு பேச்சை தொகுத்து ஒரு நூலாக இயக்கியிருக்காங்க. 2வது 1000 இரவு ஒன்றே கனவுன்றது நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட நூல். வழிகாட்டும் நால்வர்ன்றது மணிவாசகர் பதிப்பகம் அவங்க பதிப்பிச்ச நூல். பாரதியாருடைய கருத்துக்கள், ஔவையாருடைய கருத்துக்கள், அதே மாதிரி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்கள்லாம் ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அவங்களுடைய பேச்செல்லாம் இருந்தால் கூட அதில் சில பாடல்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒத்து வரக்கூடியதாக செலக்ட் பண்ணி அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள், எனக்கு மனசில் தோன்ற அர்த்தங்கள் அப்படி எழுதியிருக்கேன். விழா முடிவில் பேசிய சென்னை தொலைக்காட்சி நிலைய முன்னாள் இயக்குனர் நடராஜன், தமிழகத்தில் நாதஸ்வரம் வாசிப்பதில் சிறந்து விளங்கிய திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை, வீணை தனம்மாள், பரதநாட்டிய மேதை பால சரஸ்வதி ஆகிய மூவருக்கும் தபால் தலை வெளியிட தானும் நல்லி குப்புசாமியும் ராஜ்யசபா எம்பி கனிமொழிக்கு கடிதம் கொடுத்திருந்ததாகவும், தங்களது துறையில் சிறந்து விளங்கிய இம்மூவருக்கும் தபால் தலை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார்.